குட் ஆஃப்டர்நூன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வரணும்? சாப்பிடுறது எதுக்கு? எதுக்காக சாப்பிடுறோம்? எனர்ஜி வருது. சாப்பிட்டா என்ன வருது? என்ன வருது? தூக்கம் வருது. அப்படிதானா? சாப்பிடுறது எதுக்கு? எனர்ஜி வருது. ஆனா சாப்பிட்டா என்ன வருது? தூக்கம் வருது. எங்கடா காலை நீட்டிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம் அப்படின்னு. அப்படிதானா? சரி, ஒரு இந்த மதிய வேலையில உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை சிஸ்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாமா? போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நம்ம பெருமாள் புறத்துல வச்சு நடத்திட்டு வரோம். மனநலம் சார்ந்த அப்புறம் மது போதை சார்ந்த சிகிச்சைகளுக்கு ஒருவேளை யாருக்கு உதவிகள் தேவைப்படும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ அதுக்கும் எங்களுக்கும் இங்க வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க? அறிவுரைகள் கூறுறதுக்கு. அப்படிதானா? வீட்டுல பட்டனை தட்டினா 1000 பேர் அறிவுரைகள் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க? எல்லாரும் வச்சு ஆண்ட்ராய்டு மொபைல். என்ன மாதிரியான அறிவுரைகள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசணுமா, இல்ல உங்களுக்கு வேண்டியதை பேசணுமா? உங்களுக்கு வேண்டியதை பேசணும் அப்படின்னா என்னெல்லாம் பேசணும்? உங்க பிள்ளைங்களா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்களா? காலை உணவு சாப்பிடுறாங்களா? அவங்களா அள்ளி சாப்பிடுறாங்களா? நீங்களா கொண்டு போய் ஊட்டிட்டு வர வேண்டியிருக்கா? அறிவுரைகள் சொல்லிட்டாங்களா? அதனால அந்த அறிவுரையில இருந்தே ஆரம்பிச்சிருவோமா? ஒரு காலத்துல வீட்டுல எங்கேயோ இருந்த விஷயம் இன்னைக்கு நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. நடு வீட்டுல இருந்த விஷயம் எங்கேயோ போயிடுச்சு. அது என்னது? செல்லு. கொரோனாக்கு அப்புறம் மக்கள் செல்லு 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 செல்லுட்டு மூளை ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு போச்சு? செல்லாவே ஊழி போச்சு. செல்லு 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 செல்லுட்டு அவங்க பிள்ளைகள் கேட்டா ஏன் படிக்கலன்னா செல்லு, பிள்ளைகள் கேட்டா ஏன் பேசல கேட்டா செல்லு, பிள்ளைகளுக்கு ஏன் போகணும்னா செல்லு, பிள்ளைகள் ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னா செல்லு, அப்படின்னா பிள்ளைகள் ஏன் தூங்க மாட்டேங்கன்னா செல்லு, பிள்ளைகள் ஏன் பேச மாட்டேங்கனாலும் செல்லு. எப்பவுமே இதெல்லாம் மாத்த போறீங்க? ஒரு டெக்னாலஜி வரக்கூடாதா? புதுசா வரக்கூடாதா? இன்னும் அதையும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 25 வருஷம் இல்லைன்னா 20 வருஷத்துல யாரெல்லாம் என் மகன் செல்போன் யூஸ் பண்றா, யாரெல்லாம் என் பிள்ளை வந்து பேச மாட்டேங்கிறா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லுலயே இருக்கான்னு சொல்றாங்களோ அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆன்டி மொபைல் டிசார்டர், AMDன்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. என்னது? ஆன்டி மொபைல் டிசார்டர். செல்போன் யூஸ் பண்றவங்க பார்த்து நீங்க கோவப்பட்டீங்க, செல்போன் யூஸ் பண்றாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா யாருக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க? ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நம்மளும் குடிச்சிட்டு இருக்கிற எட்டி பார்த்தா அவனை என்ன சொல்லுவாங்க? பொறிக்கின்னு சொல்லுவாங்க. அடுத்தனா தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன் வச்சு வெளுவில எடுப்பாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிறதையும் குதிக்கிறதையும் வீடியோ எடுத்து போடுதா இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? குளிக்கிறது மட்டுமா? குடிக்கிறது, கொஞ்சிறது, குழாவதையும் சேர்த்து போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் சகஜமாயிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சகிச்சுக்கணுமா? வேற வழி இல்ல. அப்படிதானா? சகிச்சுக்கணும். வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. நமக்கும் செல்ஃபிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா டச் போன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இப்படி எல்லாரும் வச்சிருக்காங்கன்னு நம்ம மாறினதுனாலதான் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. தடி எடுத்தோம் தண்டால்காரன் சொன்னாங்க. கம்பு வச்சிருந்தா, தாடி வச்சிருந்தா, மீச பெருசா வச்சிருந்தா பொறுக்கின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது, வாக்கிங் போறீங்களா, கையில கட்டை எடுத்துட்டு போங்க, கம்பு எடுத்துட்டு போங்கன்றா. மாறிட்டு வருதா இல்லையா? இதே மாதிரி அடுத்த 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? நீங்க என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் செல்ல தூக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிவியரான ஒரு மனநல பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. சரி, அதனால செல்லுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செல்லை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம், இது எப்படி இந்த மாதிரியான அருவருப்பான விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்யாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கலாம். சரியா? இப்போ அதிகப்படியான இழப்புகளையும் உண்டு பண்ணக்கூடிய நோய் பட்டியல மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம மக்கள் என்ன இருக்காங்கல்ல, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம மக்களுக்கு இந்தியன் பீப்புள் ஆர் ஸ்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 1 டிசீஸ் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக். சோ உணவு விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனுஷன் அதிகப்படியா இறக்குறதுக்கான முக்கிய காரணம் மாரடைப்பு. இன்னைக்கு எத்தனை வயசுல வருது? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு பையன் இறந்து போயிட்டான், தெரியல. 19 வயசு பசங்க இறந்து போறாங்க. இளைஞர்களுக்கே என்ன ஆயிட்டு இருக்குது? மாரடைப்பு வந்துட்டு. அந்த இதே நோய் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? இவன் ஹார்ட் அட்டாக்ல சாகல, ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் என்ன இருக்குது வாழ்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆக எல்லாரும் சுத்தி எதுக்கு கொண்டு வராங்க? மன உளைச்சல், மன அழுத்தம், மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையே கொண்டு வந்துட்டு இருக்காங்களா இல்ல? அப்ப அப்பேற்பட்ட மனநலம் சார்ந்த துறையிலிருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆள் கூட்டு வந்து உங்க முன்னாடி பேச வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வேற நமக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான். சரியா? எல்லாரும் இதை செய்யறது இல்ல. யாருக்கு இதுல விருப்பம் இருக்கோ அவர்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்து பேச வைக்கிறான். சரியா? இதே விஷயத்த 1 மணி நேரம் நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்தேன்னா ஒருத்தங்கிட்ட தான் பேசணும். அதுவே நான் ஒரு 100 பேர்கிட்ட பேசினா அப்ப பிரயோஜனமா இருக்குமா இல்லையா? யாருக்கு? எல்லாருக்கும் பயணம். சரியா? மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள இருந்தது இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ இருந்தது இன்னைக்கு நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது என்னது? அன்பு. இந்த பூலாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அது எந்த தோட்டத்துல இருக்குங்கிறதும் தெரியல. அன்பு. ஓகே, வேற 2 பேரும் ஒண்ணா இருந்து சாப்பிடுறது இல்ல, அப்படிதானா? ரைட், வெரி குட். வேற என்னமா?
டிவி. வெரி குட். வேற இப்ப டிவி கூட இன்னொரு எழுத்து சேர்ந்திருக்கு தெரியுமா? டிவி இருக்குல்ல, இந்த டிவி கூட புதுசா இப்ப என்ன சேர்ந்திருக்கு? எல்இடி. பரவாயில்ல, எங்க மக்கள் இன்னும் அப்புறாணியமே இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைக்கணும், கொண்டாடிக்கிற, சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக கொடுக்கணும், அவங்கதான் தெரியும். அப்படிதான் இந்த மக்களுக்கு தான் என்ன தெரிஞ்சிருக்குது? டிவிக்கு பக்கத்துல கேன்னு ஒரு வார்த்தை வந்து பெரும்பாடு படுத்திட்டு இருக்குங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? லேடிஸ் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்? வீட்டுக்கார விட யாரெல்லாம் பிடிக்குமா? என்னத்த சொல்ல. தமிழகத்துக்கு தேவையான கழகம் என்னது? இப்போ தமிழகத்துக்கு தேவையான கழகம் மாணவர் இளைஞர் மனநல முன்னேற்ற கழகம் தான் தேவைப்படும். மாணவர் இளைஞர் மனநல முன்னேற்ற கழகம் தேவைப்படும். என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல நடு வீட்டுக்குள்ள இருந்தது வெளியே போயிடுச்சு, எங்கேயும் இருந்தது நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட். நடு வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? பல்ல காட்டிட்டு பாத்துருக்கீங்களா? அதிகப்படியான நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சு? அந்த பாத்ரூம் எங்கேயோ இருந்தது நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அது ஒரு மூல காரணம். சரியா? மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தியா வர்றதுக்கு அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம், அதெல்லாம் இன்னைக்கு எங்க வீட்டு? உங்க அக்கா வீட்டுல இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? எப்படி என்ன தீபாவளி வந்தா அங்கேயே தான் இருந்துமா உங்க தங்கச்சி அப்படின்லாம் இருக்குதா இல்லையா? பார்த்தாலே என்ன வருதான்? பத்திக்கிட்டு வருதான். மேல்காலாம் என்ன பண்ணுதான்? காணுது. என் கை காலெல்லாம் உடையுது, எரியுது அப்படின்னு சொல்றாங்க. யார பார்த்தா? மாமியார பார்த்தா. யார பார்த்தா? சாமியார பார்த்தா இல்ல, சொந்த மாமியார பார்த்தா எப்படி வருதான்? இந்த கல்வி எப்படிதான் ஊத்த வேண்டியிருக்கு? ஊத்த வேண்டியது. அம்மியில எப்படி அரைக்க வேண்டியிருக்கு? தம்முன்னு. இப்ப அம்மி யாரும் அரைக்காம தம்மியா அரைக்கிறாங்களா? ஒரே வார்த்தையில மிக்சியில தான் அரைக்கிறாங்க. அப்படிதானா? ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பாதி எலுமிச்சம்பழத்தை எங்க தூக்கி வைக்க வேண்டியிருக்கு? அதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? 10 மாசம் வேலை பார்க்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல அதை கொடுத்து வாங்கி வைக்கிறேன். அதுக்குள்ள என்ன வைக்கணும்? பாதி மூடி தேங்காய், நேற்று வச்ச துவையல், கருவேப்பிலை கிடைக்காது பாத்தீங்களா? அந்த கருவேப்பிலை என்ன பண்ணும்? கருக வச்சு உள்ளே வச்சுடணும். பாதி எலுமிச்சம்பழத்தை அறுத்து உள்ள வச்சுட்டு சாப்பிடணும். என்ன கொடுமை சரி தெரியும். ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம்? அம்மிக்கெல்லாம் மாற மாட்டோம். மிக்சில தான் அரைப்போம், ஃப்ரிட்ஜில தான் வைப்போம். பொங்கலுக்கு செஞ்ச சாம்பார் எத்தனை காலத்துக்கு சாப்பிடணும்? தெருவே கொடுத்து குடிச்சாலும் 1 மாசத்துக்கு பொங்கல் சாம்பார் தான். அப்படிதானா? அப்போ நல்லா யோசிச்சுடுங்க, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா, சரியில்லாத பாதையில போயிட்டு இருக்கோமா? சோ உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பார்க்கணும். சரியா? ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுங்க, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். பண்ணீங்களா? உடல், 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 உள்ளம், உள்ளம், ஒழுக்கம், ஒழுக்கம், ஆன்மீகம். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். இந்நான்கையும் கடந்தால்தான் எதிர்காலம். யாருக்கு? அநியாயத்துக்கு பத்தி கற்பூரமால பத்திக்கிறீங்க. வெரி. சோ இந்த 4 விஷயம் இப்ப யாருக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது? பிள்ளைங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? உடலை பார்க்கணும், உள்ளத்தையும் கவனிக்கணும், ஒழுக்கமான பிள்ளைங்களா வரணும், ஆன்மீகத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தவங்களை விடுங்க, அம்மா கஷ்டப்படுறாளே அப்படின்னா அம்மா துணியை துவைச்சிட்டு பக்கெட்ல வச்சிருவாங்க. முடிஞ்சு காயப்படுறதுக்கு யார் வரணும்? புருஷங்க வர வேண்டியிருக்கு, பிள்ளைகள் வர வேண்டியிருக்கான். வேலையும் செய்ய மாட்டேங்குது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். வாங்கிட்டு நாம தான் கொத்தவழிக்கு போனாலும் சித்தாண்டா போனாலும் வீட்டுக்கு வந்து யாரும் என்ன பண்ணணும்? வீடு வந்து யாரும் இருக்கணும்? அதே அம்மா தான் போனோம். அவ்வளவுதான். இந்த மனுஷன் 9 மணிக்கு 10 மணிக்கு வருவாரு. ஏதோ 1 2 3 போட்டுட்டு கூட வீட்டுக்கு வருவாரு. வந்தாலும் அவன் என்ன பண்ணும்? அது துணியை புடிஞ்சு காய போறான். இது ஏமா நார்துன்னு கேட்டுற கூடாது, இது ஏமா இப்படி இருக்குன்னு சொல்லிட கூடாது, அது ஏமா இப்படி இருக்குன்ற கூடாது, குழம்பியாமா சூடாதான்னு கேட்டுற அவ்வளவுதான் குந்திரிச்சிடும். அப்படிதான். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு, சொந்த பிள்ளைங்களுக்கு, பெத்த அப்பாவுக்கும் பெத்த அம்மாவுக்கும் தான் கூட பிறந்ததுக்கும் உதவி பண்ணணும், உபத்திரம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குதா? இருக்கா? உங்க பிள்ளைங்களோட என்ன பண்ண முடியல? போராடி முடிய கையை வச்சாங்களா? என் பிள்ளைகளோட போராடி முடியல. அப்படிதானா? என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதலுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? பிள்ளைங்களுக்கு 15 வயசு பிள்ளைகள் கூட தான் கடந்து இவ்வளவு மண்ணு கட்டி கிடைக்கலாம். 15 வயசுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்பெல்லாம் 5 என்ன பண்ண முடியல? அறவே வளைக்க முடியல. அப்படிதானா? அறவே வளைக்க முடியல. அது இருந்துட்டு என்ன பண்ணுது? தேங்காய் சட்னி வைக்கலையா, தக்காளி சட்னி வைக்கலான்னு என்ன பண்ணுது? அப்படி தட்டை நவுட்டு வைக்குதா இல்லையா? அதுக்கு என்ன வேணுமா? தந்தூரி வேணுமா, பர்கர் வேணுமா, பிஸா வேணுமா? கேக்குதா இல்லையா? இதுல கூட வேற என்ன வேணுமா? மயனஸ் வேணுமா, சாஸ் வேணும், கிசான் வேணும், கேக்குதுங்களா இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? எப்ப என் புள்ள ஆங்கில வார்த்தைகள்ல என்னமா பேசுறான் பாருன்னு கேட்டுட்டு இங்கிலீஷ் ப்ராடக்டாக வாங்கி கொடுக்குறது. பிஸாவும் என் புள்ள, பர்கர் இருக்குது, பிஸா இருக்குது, மயனஸ் இருக்குது, உடனே வாங்கி கொடுங்க. ஏங்க எங்க இருக்கீங்க? ஏங்க
அவ்வளவுதான். பெற்றோர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை கற்றுக் கொடுத்தா போதும். சரியா? நம்ம படிக்கும் போது நமக்கு சின்ன பிள்ளைல இருக்கும் சோத்துக்கு வழி கிடையாது, கஞ்சி இருந்தா கூட குடிச்சிடுவோம். இப்போ நம்ம பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்குறோம்? இட்லியா தோசையா, சட்னியா சாம்பாரா, எதை கொண்டு சாப்பிடணும்? யார சிரிப்ப பாருங்க, ரொம்ப பல்லுக்கு தட்டிடாமா பாத்துடுங்க. இதுக்கு காரணம் யாரு? நாம சரியா பிள்ளைங்களை கைட் பண்ணாம நாம எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு பிள்ளைகளும் சொல்ல கேட்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? எனக்கு இதுதான் வேணும். ஏன்? நாம் அந்த வாய்ப்புகளை அவர்களிடத்தில் வழங்கி விட்டோம் சின்ன பிள்ளைகளே. அப்ப பிள்ளைகளை உடல் ரீதியாகவும் நம்ம சரியா வளர்க்கல, உள்ள மனநலம் சம்பந்தமாகவும் சரியான பாதைகளை நாம கொண்டு போறோமா? வீட்டுல நாயெல்லாம் வளர்த்துருக்கீங்களா? என்னென்ன நாய்கள்லாம் வீடுகள்ல வளர்க்குறாங்க? லேப்ரடார், நாட்டு நாய். வேற என்னென்ன நாய்கள் வளர்க்குறாங்க? பொமேரியன் நாய், பஞ்சு நாய், வேற டேஷ் நாய், குட்டி நாய், அச்சு நாய், செல்போன் நாய், ஏர்டெல் நாய், இந்த மாதிரிலாம் வளர்க்குறோம். எங்க ஊர்ல ஒரு சில நாய்கள் வளர்க்குறாங்க. அந்த நாய்லாம் உங்க வீட்டுல வளர்க்குறாங்கன்னு சொல்லுங்க. செத்த நாய், விளங்காத நாய், உருப்படாத நாய், திருந்தாத நாய், அறிவு கெட்ட நாய், மானம் கெட்ட நாய், பிச்சைக்கார நாய், எச்சக்கல நாய் வளர்க்குறாங்களா இல்லையா? பிள்ளைகிட்ட கேட்டதுல எங்க அம்மா யாரை இப்பதான் கொடுமா? பிள்ளைகள் என்ன சொல்லுது? எங்க அம்மா யார் அப்படி கூடாங்க? அந்த நாய் எங்க போச்சோ தெரியல, இன்னும் வரல போயிருங்க. காலையிலே கோயில் போகணும்னு சொல்லியிருக்கேன். சோழாடி நான் எங்க போய் சோழி கிடக்கும் தெரியல. அப்ப இது எல்லாமே எங்க வச்சுதான் நடந்துட்டு இருக்குது? உங்க சொந்த பிள்ளைங்க முன்னாடிதான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப உங்க பிள்ளைங்க எதைத்தான் பிரதிபலிப்பாங்க? பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகளும் வளர்வார்கள். சரியா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ உங்க பிள்ளைகளை சொந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? சொந்த பந்தம் ஒண்ணும் சொல்ல முடியாது. உங்க சொந்த தம்பியோ சொந்த அக்காவோ அண்ணனோ உங்க பிள்ளைய சொல்லிட்டா யாருக்கு போறது? உங்களுக்கே போறது. அப்படின்னா என் பிள்ளைக்கு ஒண்ணு சொல்ல வேண்டாம், உன் பிள்ளைய சொல்லி பாருங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னா உன் பிள்ளை போட்டு என் பிள்ளைய அடிச்சு கூட்டு வர வேண்டாமா? இந்த பிள்ளை நம்ம பிள்ளை நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, நாம போயிட்டு அந்த பிள்ளைய ஏன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா சண்டை கேட்கறதா? அக்காவா தங்கச்சியோ அண்ணனா தம்பியா வந்துடுறான். ஒண்ணும் சொல்லணும். அப்ப சொந்த பந்தத்தை விரட்டியாச்சு. மாமனார் மாமியாரும் இருக்கக்கூடாது, தனி குடும்பமும் வந்தாச்சு. தனியா வீடு இருக்கணும், தனியா இருக்கணும், வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியல? திருத்த முடியல. நம்ம ஆட்கள் அப்படி தேரால் வெக்கிங் லைக் என்ன 4 குட்டி மாதிரி சொல்லுங்களேன், பிள்ளைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்களேன், பிள்ளைக்கு குத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு யாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம் பிள்ளைகளை, நம் பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா ஒரு 2 நிமிஷம் யார்ட்டா பேசுறோட படிக்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, ஒரு 2 குட்டி மாதிரி சொல்லிட்டு போங்க அப்படின்னு பெற்றோர்கள் யாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கணுமா, வேற யாரும் வளர்க்கணுமா? எப்படி வளர்க்கணும்? அன்பா வளர்க்கணும். அப்படின்னா வெரி குட். நாட்டுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துலாமா? வாழையடி வாழையாக வளர வேண்டியது யாரு? நம்மளுடைய தலைமுறைகள். அப்படிதானா? வெட்டி வெட்டி வளர்க்கக்கூடிய வாழை குளத்துலுமா? வெட்டி வெட்டி வளர்க்கிற வாழை குளத்துலுமா? நல்லது. அப்படிதானா? திட்டி திட்டி வளர்க்கிற பிள்ளைகள் மனதில் நல்லா வளருமா? பிள்ளைங்க அதிகப்படியா பயப்படுறதுக்கும், பதட்டப்படுறதுக்கும், மறைச்சிக்கிறதுக்கும், ஒளிஞ்சிக்கிறதுக்கும், அமைதியாவே இருக்கிறதுக்கும், பேசாம இருக்கிறதுக்கும், துணிச்சு இல்லாம இருக்கிற காரணம் என்னது? பெற்றோர்கள் அவர்களை திட்டி திட்டி வளர்க்கிறார்கள். ஓகே, இது ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, ஸ்கூல் கிரவுண்ட். இதை ஒரு நேரம் சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம்? 1/4 மணி நேரம். உங்க பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு நேரம்? அப்படி பம்பரமா சுத்திட்டு வந்துருமா இல்லையா? பம்பரமா சுத்திட்டு வர பிள்ளைல நம்ம வயசாகி கலட்டு ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு ஏன் ஓட, ஏன் போவாத, ஏன் நிற்காத, ஏன் அதை செய்யாத, ஏன் இதை செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிள்ளைகளுடைய வேகத்தை குறைத்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குறைச்சி இடம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப பிள்ளைகள் உங்க கையில இருக்குமா? திரும்பிட்டு இருக்கு. நான் ஒரு கையை திரும்பி ஓடுது, என் கையை திருக்கு வருது, முடிக்குது பாரு, என்ன தள்ளி விடுது பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப என்ன பண்ணணும்? உங்க பிள்ளைங்க ஒரு நிமிஷத்துல ஓடி ஓடிப்பார்கள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 30 செகண்ட்ல ஓடி வர்றதுக்கு நீங்க எக்யூப்டா. அப்படின்னா உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட முடியும். சரியா? அருமையான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அன்பு அப்படிங்கிற விஷயத்த. அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோமா? பேசலாமா? ரைட். நம்ம மக்கள் ஒரு சில வார்த்தைகள் நீங்க கண்டிப்பா மாற்றி உபயோகிக்க ஆரம்பிக்க. நிறைய ஸ்கூல்கள் பிள்ளைங்க எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அம்மா என்ன பண்றாங்க? திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா அடிக்கிறாங்க, கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்ப அவங்க சொல்றது என்ன? பேச ரொம்ப வார்த்தைகள் மோசமா இருக்குது. எல்லாரும் முன்னாடி என்ன பண்றாங்களா? திட்டுறாங்க. யாரையும் கம்பேர் பண்றாங்களா? கம்பேர் பண்றாங்க. அடுத்து எதை பேசுறாங்க? பழசையே பேசுறாங்க. குத்தி குத்தி பேசுறாங்களாம். அது என்ன? குத்தி 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 பேசுறாங்க, பழசையே பேசுறாங்க, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? ஏமா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ என்ன லூசாமான் புள்ளைய கேக்குதா?
எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நீ என்ன மெண்டலான்னு கேட்கறோமா? ஆக பெற்றவங்க பிள்ளைகளை லூசுன்னும் பிள்ளைக்கு பெற்றவங்களை மெண்டலும் மாத்தி மாத்தி அழகான ராஜ கிரீடத்தை தலையில தூக்கி சொல்லிக்கிறோமா இல்லையா? சொந்த பிள்ளைய பெத்த பிள்ளைய பார்த்தா பேரண்ட்ஸ் எப்படி பண்றாங்க? பேய் மாதிரி ஒன்று பார்த்து பயப்படுறாங்க, இல்லைன்னா ஓட ஓட அடிச்சு விரட்டுறாங்க. நடக்குதா இல்லையா? ஏன்னா பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க படிக்காம இருக்கிறாங்களா, படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடாம இருக்காங்களா? எந்த பிள்ளைய கேட்டாலும் நான் படிக்க தான் சார் செய்யறேன், ஆனா அது என்ன பண்ண மாட்டேங்குது, மண்டையில ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணன்னு தெரியல. அம்மாட்ட அன்பே வாழ அடுத்த சீரியல் அடுத்த வாரம் என்ன வாரம்னு கேளுங்க, ஊர் கூடி இருந்து பேசுவோம். இப்ப சீரியல் என்ன ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு, யார் யாரை ஃபாலோ பண்றா, மாமியாரை யார் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மக்கள் என்ன சொல்றாங்க, அது சீரியல் கதைக்கெல்லாம் சினிமாட்டிக்கா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, உள்ள படிக்கிற மண்டையில ஏற மாட்டேங்குமா, என்ன பண்ணன்னு தெரியல, நீ ஒழுங்கா படிக்கணுங்கிறது. அந்த ஒழுங்கானா என்னங்கிறதும் பேரண்ட்ஸுக்கு சொல்ல தெரியும். அவ்வளவுதான். படிக்குது, ஆனா பள்ளிவிட்டு போன உடனே மறந்துடுது. டீச்சர் கேட்டோம்னா பயத்துல எழுந்து நீ வாசி சொன்னோம்னா அழுகிற மாதிரி குரல் வந்துருது. அதுதான் இல்லையா? அப்ப என்ன பண்ண, பிள்ளைங்க எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுடைய முயற்சியை பலனளிக்கத்தக்க வகையில கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இன்னும் கூடி சில மக்கள் சொல்றாங்க, ஊர்ல யார் யாருக்கெல்லாம் எடுத்து வருதான், ஊர்ல யார் யாருக்கெல்லாம் எடுத்து வருதான், சாவு வருதான், யாருக்கு வந்து குறைக்க மாட்டேங்குதான், சொந்த பிள்ளைகள் அழகு போல இருக்கு, செல்ல பிள்ளைகள் 5 வயசு கூட இருக்கு, யாரும் போய் உளுந்து ஆமாம்ல நீ எல்லாம் எதுக்குல உயிரோட இருக்க, எதுக்குல என் வகையில வந்து பிறந்து என் மானத்தை வாங்குற, என் உயிரை வாங்குற சொல்றாங்களா இல்லையா? ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது? அப்போ பெற்றோர்கள் உபயோகிக்க வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தேர் ஆர் கிஃப்ட். பிள்ளைகள் வந்து உங்களுடைய பெரிய செல்வம். அப்படிதான் ஒரு காலத்துல ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சென ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாருக்கு அந்த ஊசி போடுறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒத்த பிள்ளைய வச்சுட்டு 2 பிள்ளைய வச்சுட்டு தவமருந்து பெற்றுட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. பிள்ளைங்க தவறான முடிவுல இருக்காங்க. ஸ்கூல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை செக் பண்ணா கையில என்ன பண்ணிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு கோடு கோடா போட்டு வச்சிருக்காங்க. இந்த கோடு எதுக்கு, இந்த கோடு எதுக்குன்னு கேட்டா வளைச்சு ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி சொல்றாங்க. இந்த கையில இதுல வெட்டினது இது, இந்த கையில வெட்டினது இது, இந்த வெட்டினது இது, இது இந்த வயசுல இந்த ஏஜ்ல சொல்றாங்க. போதை பழக்க வழக்கங்களுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் பிள்ளைங்க போறதுக்கு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் அன்பா இருக்கவில்லை என்று என்ன பண்றாங்க, ரிசர்ச். சரியா? அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்ன தெரியுமா இல்லையா? அன்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்கள்ட்ட அன்பாரு பாசமாரு சொல்றாங்க. ஆனா நம்மளாம் இருக்குமா இல்லையா? அன்பா இருக்குமா இல்லையா? எல்லா பெற்றோரும் பிள்ளைகள் இடத்துல அன்பா தான் இருக்காங்க, எல்லா பெற்றோரும் பிள்ளைகள் இடத்துல பாசமா தான் இருக்காங்க. ஆனா புரிஞ்சுக்க தெரியுதா பெரிய பிரச்சனை. அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு புரிதல் உண்டு வரணும். என்ன பண்ணலாம்? பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பால் பிடிக்குமா பிடிக்காதா? ரைட். பால் பிடிக்காத ஆட்களும் இருக்காங்களா இல்லையா? பிடிக்காத ஆட்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா? ரைட். அதுவே பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பால் பிடிக்காத ஆளு பால்கோவா சாப்பிடுவாரா இல்லையா? கடம்பு சாப்பிடுவாரா இல்லையா? பாலா பிடிக்காது, ஆனா கடம்பா பிடிக்கும். பாலா பிடிக்காது, பால்கோவா பிடிக்கும். பாலா பிடிக்காது, பன்னீர் மசாலா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிக்குமா இல்லையா? இதே மாதிரிதான் அன்பு அப்படிங்கறது எப்படி இருக்கு? எப்படி மில்க் ப்ராடக்டா பிரிஞ்சு இருக்கோ, இதே மாதிரி அன்பும் ஒரு 5-6 வகைகளில் பிரிஞ்சு கிடக்கு. சரியா? அப்போ அதை தெரிஞ்சு யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு அதை ஃபீல் பண்ணி நாம அதை கொடுத்தோம் அப்படின்னா உங்க பிள்ளைங்க என்னைக்கும் உங்க பிள்ளைங்களா இருப்பான். சரியா? சோ அதை நீங்க கற்றுக்கொள்வீங்களா? யாரெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசுவீங்க? அதுக்கு முன்னாடி கேட்டுடுவேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஓகே. ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய ஆட்களுக்கு, எல்லாருக்குமே 24 மணி நேரம். அப்படிதான். ரைட். அந்த 24 மணி நேரத்துல உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுல உங்க கூட இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு வந்துடுறாங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க? 6 மணி. 8 to 6 எத்தனை மணி நேரம் ஆச்சு? 10 மணி நேரம் இங்கேயே முடிஞ்சது. சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? 11 மணிக்கு படுத்து தூங்குறாங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 6 மணி. அப்ப 7 மணி நேரம் போயிடுது. அப்ப 17 மணி நேரம் போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 7 மணி நேரம். இந்த 7 மணி நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல நடக்கிறதா சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட். எப்போ? வெரி குட். எவ்வளவு நேரம்? இல்ல ஒப்பிப்பான்னு சொன்னீங்களா? ஸ்கூல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு நேரம் கேட்க? 2 நிமிஷம் 3 நிமிஷம். சரியா? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேசும். 1 மணி நேரம் வச்சுக்கிடுமே, 1 மணி நேரம். சரியா? அப்ப 18 ஆயிடுச்சு. ஓகே. மீதி 6 மணி நேரம் படிப்பாங்க, ஹோம்ஒர்க் செய்வாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 4 மணி நேரம் ஆயிடுது. சரியா? அப்ப என்ன செய்யுது? எத்தனை மணி நேரம் போயிடுச்சு? 22 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அந்த 2 மணி நேரம் சாப்பிட, பிள்ளைகிட்ட பேச, வேற டிவி பார்க்க, செல்போன் பார்க்க, இந்த மாதிரி. சரியா? ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா குறைந்தபட்சம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? 5 நிமிடத்தில் இருந்து அரை மணி நேரம் தான்.
இந்த 5 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துல தான் பிள்ளைக்கு என்ன வந்துருமா? யார் யாருக்கா என்ன வருதா? அது யாருக்கு வந்துருமா? பிள்ளைக்கு வந்துடும். அவ்வளவுதானா? அவனை இவனை சையனை பெரிய இவனை நாயை பண்ணி அந்த நாய் இந்த நாயின்னு சொல்லிக்கல யார திட்டுறோம்? அந்த கேப்புக்குள்ளதான் திட்டுறோமா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, 5 நிமிஷம் உங்களால உங்க பிள்ளைகளை வீட்டுல வச்சுக்க முடியல. அப்படிதான் 10 மணி நேரம் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? ஐயோ ஆனா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? வச்சிருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்ன பண்ண முடியல? வீட்டுல வச்சுட்டு நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. ஆனா அங்க எத்தனை பிள்ளைகள்? 1000 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவு அடக்க ஒடுக்கமா ஜம்மு வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஸ்கூல் வந்து படிப்பு சொல்லி தர முடியாது. படிப்பு சொல்லி தரது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லிக் கொடுக்கணுமா? உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? சரியா? அப்ப அதுக்கு பாத்திரமா பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறது எது? டிவி, செல்போன், கம்ப்யூட்டர். வேற நீ சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் சண்டையிடுவது, பக்கத்து வீட்டுல பேசுறது, வேற இப்படி பூரா பெரும்பாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் தான் காரணம் எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிக்க கூடாது, சொல்லிடவே கூடாது. சொன்ன என்ன நேரம் வாயில வச்சு படுத்துட்டு கீழே விழுந்துடும், வீட்டுல போய் பக்கோடா சாப்பிட முடியாது. அப்படிதான் பிள்ளைகள் செல்போன் பாக்குறது. செல்போன்ல இப்ப 5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் ஐநா சபையில இருந்தாங்க, 5-6 நோபல் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல செல்போன்ல கொரோனாக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைகள் சயின்டிஸ்டா இருந்தாங்க, இளம் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகள் ஆக்குனீங்க? நம்மளே 9ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு படிப்பு என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கூல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரையா டாக்டர் பாருங்கன்னு போச்சு பாத்துக்கணுமா இல்லையா? ஆனா அவனை 73 மணிக்குங்கிறது எப்பதான் பார்ப்போம்? பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டா தான் வந்து பார்க்கணும். எப்பதான் ஐயோ இன்னைக்கு எதுக்கு உங்க சிஸ்டர் கூப்பிட்டு விட்டாங்க. அப்போ எந்த வகைகளில் நான் பிள்ளைகள் மேல் அக்கறை கொள்கிறோம்? பிள்ளைங்க உங்களோட பேசாம இருக்கிறதுக்கு, முகம் பார்த்துக்காம இருக்கிறதுக்கு தடையாக்கக்கூடிய விஷயம் எது? டிவியா, செல்லா, அக்கம் பக்கமா பேசுறதா? யாரு? நாமளா? கூட்டத்துல இங்கிலீஷ் சிஸ்டர் கேட்கீங்க, அப்படியே கேப்ல சங்கத்துல இழுத்து போட்டிருக்க போல. காரணம் யாரு? பேரண்ட்ஸ் தான் காரணம். சரியா? இந்த உண்மையிலே நம்ம பிள்ளைங்கள பெரிய அறிவாளிங்க. 5 வயசு பிள்ளையில இருந்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான ரீதியான மூளை செயல்பட ஆரம்பிக்குது. இந்த WHO சொல்லி சொன்னால, இந்த நிறுவனம் வந்து பெரிய ரிசர்ச் 20 வருஷமா செஞ்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம பிள்ளைங்க வீட்டுல சிம்பிளா பிராக்ஷனா செகண்ட்ல செஞ்சுட்டு போயிடறாங்க. தெரியுமா? வீட்டுல பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையே பெரிய கேப் உண்டு பண்றது பேரண்ட்ஸ் தான். அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 20 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் வரும்போது தயவு செய்து வாயை மூடிக்கொண்டிருங்கள், வாயை திறக்காதீர்கள் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வீட்டு 5 வயசு பிள்ளை என்ன பண்ணிடும்? இப்போ சொல்லுதா இல்லையா? எப்பா சொல்லுதா இல்லையா? எப்பேற்பட்ட விஞ்ஞான பிள்ளைகள் பாத்தீங்களா? பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. அந்த பிள்ளைகளை விட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வர சொல்லி அது செல்ல பாக்குறது, டிவியை பார்த்து எப்படி அப்புறம் அதை பார்க்காம என்ன பண்ணணும்? ஏமா இப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைகையில அந்த 20 வருஷம் ரிசர்ச்ச நம்ம மக்கள் அளவு போல சொல்லிட்டாங்களா இல்லையா? எப்படி? ஏன் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? பிள்ளைங்க பேசணும்னா கூட அதிகமா பேசுறாங்க. சரியா? எப்படி மில்க் வந்து மில்க் ப்ராடக்டா தெரிஞ்சிருக்குதோ இதே மாதிரி அன்பும் தெரிஞ்சு பேரு. சரியா? முறுக்கி விட்ட கயிறு இருக்குல்ல, முறுக்கி விட்ட கயிறு எப்படி அதன் எதிர்த்து செயல் தன்னாகவே சுற்றி தன்னுடைய வேகத்தை தளர்த்தி கொள்ளுமோ, இதே மாதிரி பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்க தங்களுடைய வேகத்தை தளர்த்திக் கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய வேகம் குறைவதற்காக அவர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக என்ன வச்சிருக்கிறீங்க? ஏதாவது இருக்குமா? பெரிய கொஸ்டின் மார்க். பிள்ளைங்க பேசுறாங்களா அப்பா அம்மா கிட்ட? யாருடைய பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்த உடனே செல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பேசுறாங்க? உங்கள யாருடைய பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்த உடனே செல்போன் எடுத்து பேசுவாங்க? பாத்துக்கீங்களா? கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் யாரையெல்லாம் சொல்றேன், உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே செல் எடுத்து ஏடி அதுவாக இதுவாக அப்படியாக்க இப்படியாக்க எல்லாம் சொல்றாங்க. யாரோட பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க, பேசுறாங்க? அப்படி யாரும் பேசுறாங்களா? அப்படி பேசினது தப்புலாம் கிடையாது. தப்புன்னு சொல்றதுக்காக அதை கேட்க. சரியா? யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே அம்மாட்டே அப்பாட்டே அம்மா அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி கதை பேசிக்கிட்டே இருக்காங்க? ஸ்கூல்ல நடந்தால யார் அப்படியே ஒப்பிச்சுட்டே இருக்காங்க? இன்னைக்கு 50 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேரோட பிள்ளைங்க தான் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏமா ஸ்நாக்ஸ் இருக்கா கேக்குதுங்களா? ஏமா நீங்க என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு, என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த எலியை கூட அப்படி உருட்டிருக்காரு. நீங்க ஒளிச்சியே வச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணிடும்? யாரோட பிள்ளைங்க அப்படி ஊட்டி பறக்க கிடக்கு. அப்ப அதுவும் ஒரு 10 பேர். யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எப்பங்க வெட்டி முடிச்சு வர மாதிரி பேக்கல தூர போட்டு அப்படியே அடிச்சு பிள்ளைங்க எனக்கு அந்த கையை மீட்டு எனக்கு காலம் மீட்டு எனக்கு கீழே போட்டு இப்படி யாரெல்லாம் இருக்கா? போனோம் படுக்கணும்.
எத்தனை பிள்ளைகள்? யாரோட பிள்ளைங்க எல்லாம்? ரைட். அடுத்து யாரோட பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே ஏமா அந்த பென்சில் எடு, ஏமா அந்த பேனா எடு, ஏமா அந்த சுவிட்ச போடு, ஏமா அதை எடுத்துட்டு வா, ஏமா இதை எடுத்துவான்னு யாரு அப்படி நீங்க குறுக்க போயிடக்கூடாது. அத்தி குறுக்க போயிட்டா எதையாவது வேலையை விட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே மக்கள் நம்ம கிச்சனோட ஏ படி ஏ படி ஏ படி பி படி சி படிங்கிறது எங்க சொல்லிருப்பாங்க. கிச்சன்ல இருந்துட்டே சத்தம் பண்றவன் குறுக்க வந்தா எம்மா அந்த பேக் எடு, எம்மா அந்த புக்கு கட்டையை போடு, எம்மா அதை கேளு இதை கேளு. யாரோட பிள்ளைங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? யாரோட பிள்ளைங்க? அதுவும் ஒரு சில பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? யாரோட பிள்ளைங்கன்னா படின்னு சொன்னா புக் எடுக்கிறதுல அப்பாவும் அம்மா மேலே ஒட்டிட்டு தொட்டிட்டு ஒட்டுக்குள்ள மாதிரி ஒட்டிட்டு கிடக்கான். பிள்ளைங்க இருக்கா அந்த குரங்கு சட்டம் சொல்லுவாங்கல்ல, குரங்கு சட்டம் அப்படி இல்லையா? அக்கால தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அடிப்படி சண்டை அப்படி பொருள் ஏதோ அந்த WWF எங்கதான் நடக்கும், தூக்கி போட்டு மலத்துறது வாங்குறது எல்லாம் நடக்கும். பாத்தீங்களா? யாரோட பிள்ளைங்களை அதை பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல? அடுத்து யாரோட பிள்ளைங்களா ஏமா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஸ்கூல்ல மிஸ் எனக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க, நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நான் அவார்டு வாங்கினேன், நான் இதை பண்ணேன், எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த சொன்ன ஒரு 5 விஷயங்கள் 6 விஷயங்கள் யாருக்கெல்லாம் பால் பிடிக்காதோ, பால் ப்ராடக்ட் பிடிக்குமோ, இதே மாதிரி அன்புங்கிற விஷயம் எப்படி இருக்கு? இப்படி ஒரு 5-6 வகையில பிரிஞ்சு போய் கிடக்குது. சரியா? அப்போ பிள்ளைங்க உங்க மேல அன்பா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? பிள்ளைங்களுக்கு அன்பா இருக்கணும். அந்த அன்பு 5 வகைகளில் பிரிந்து இருக்கிறது. அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை வழங்கக்கூடிய நபர்களாக யார் இருக்கணும்? நீங்க இருக்கணும். சரியா? அப்ப யாருடைய பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்த உடனே மொபைல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி எவ்வளவு இன்னைக்கு அப்படி நடந்துச்சு இப்படி இருந்துச்சு அதான் கைதான் அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு சொல்றாங்களோ, யாருடைய பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தோம்னா அம்மாட்ட நெக்ஸ்ட் ஸ்கூல் அது நடந்து இது நடந்துச்சு ஏன் டீச்சர் ஒப்பிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் அன்பு எது தேவை? கேட்க செவியுடைய 2 காதுகள் வேண்டிய ஆணி சும்மா போய் கொஞ்சம் சோழியை பார்த்து படி இப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் முதலீதி. அந்த பிள்ளையை படிக்காது. கோபம் தான் வரும். பேச வந்தா உதாசீனப்படுத்திட்டு போயாச்சு அப்படின்னா, கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெற்றோருக்கு 2 காதுகள் இன்னும் 2 லட்சம் ரூபாய் வேலை தங்க கூடுனாலும் ஓட்டைக்கு மேல ஓட்டை போட்டு காதுல குத்தியும் அந்த காது பயனற்ற காது. நீங்க கவனிக்காமல் இருக்கும்போது காதுக்குள்ளேயே கொஞ்சம் சொன்னாலும் காது கேட்காது. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நேரம் செலவிடுவதை எதிர்பார்க்கிறார்கள். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கணும்? அவர்கள் பேசுவதை கேட்கக்கூடிய. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அன்னைக்குதான் முன்னா உட்காந்து சாப்பிடுவோம், உடனே நம்ம ஆரம்பிப்பான் சம்பளம் கொட்டி உட்காந்து சாப்பிடு, விரல நீட்டாம சாப்பிடு, பிசைஞ்சு சாப்பிடு, அள்ளி சாப்பிடு, காய்கறி எல்லாம் சாப்பிடு, இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு, தண்ணி குடிக்காம சாப்பிடு, பேசாம சாப்பிடு, செல்ல வச்சுட்டு சாப்பிடு. எனக்கு சோறே வேண்டாம் என்ன பண்ணிடும்? அப்ப என்ன பண்ணணுமா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடும்பமாக இருந்து சாப்பிடுங்க. அந்த குடும்பமா இருந்து சாப்பிடுற இடத்துல நீங்க தவப்பணும். தாய் என்ன பண்ணணுமா? வாயை மூடிக்கிட்டு நீங்க சாப்பிடுறத பார்த்து அந்த பிள்ளைங்க பழகி சாப்பிடணும். நம்மளால போன பேச்சு போன் உடனே எடுத்துட்டு அவங்க அப்படியே போவாங்க. இந்த மாதிரி போய் அதுல சீரியல் என்ன நீங்க சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாதான்? பேசி சாப்பிடக்கூடாதான், செல்போன் பார்த்து சாப்பிடக்கூடாதான். சிந்தாம சாப்பிடு, அல்லாம சாப்பிடு, செல்லாம சாப்பிடு, கருவேப்பிலையை சாப்பிடு, வெங்காயத்தை சாப்பிடு, தக்காளியை சாப்பிடுமோ சோறே எனக்கு வேண்டாம் அப்படின்னு படுமையே கிடந்துருமா? அப்போ வாய் பேசாமல் இருக்க வேண்டும். யாரு? பெற்றோர்கள். சில பிள்ளைங்க அறிவுரையை கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்டு. பாத்தீங்களா? ஏமா தள்ளி கொடுமா, ஏமா தம்பிக்கு கொடுத்துருமா, ஏன் அந்த கறி அந்த யார் போடு, அதை போடு, வாயில அள்ளி போடு சொல்றாங்களா இல்லையா? ஐயோ 2 கறி சொல்றது அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கும். அதே ஒருத்தர் பங்கு வந்துடும் ஒரு முட்டைக்கு. அவங்க 3 முட்டையை தின்னுட்டு இந்த பிள்ளைகிட்ட இருக்க முட்டையை ஆட்டையை கூட வருவான். ஏமா வாயில அள்ளி போடு தானேமான்னு சொன்னா ஒரு பிள்ளை என்ன பண்ணிடும்? அழகோட அந்த பிள்ளைகிட்ட நீங்க என்ன பண்ணணும்? கதையா பேசணும். அந்த பிள்ளை கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. யாராவது எங்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா? இந்த பிள்ளை நான் பேசுறதை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு வாயாடிங்க வாய் பேசுறீங்க அப்பா வாராப்பா ஓடி இருந்து என்ன பண்ணிடுவாங்க? ரூட்ட மாதிரி போயிடுவான். இவட்ட பேசவே முடியாது, வாய் அடைக்கிறதுக்கு நீ புக் எடு படி, நீ கதை பேசியே என்ன பண்ணிடுவேன் முடிச்சிடுவேன்னு சொல்லிடு. அப்ப அந்த எனர்ஜி அவர்களுக்கு என்ன ஆகணும்? எக்ஸாஸ்ட் ஆகல அப்படின்னா அது உள்ள இருந்து குத்த கூட எல்லாமே செஞ்சு. ஓகேவா? அப்ப பிள்ளைங்க நேரத்தை எதிர்பார்க்கிறார்கள், பெற்றோர்களின் நேரத்தை. அப்ப பெற்றோர் என்ன பண்ணணும்? நிறைய சண்டே பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? சண்டை போடுற பேரண்ட்ஸ் இல்ல, சண்டே பேரண்ட்ஸ். ஆமா, ஒரு பையன் திடீர்னு யாரும் அந்த அங்கிள் தான். யார பார்த்து? அவன் அப்பா பார்த்து. ஏன் அவரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா திடீர்னு படுத்துக்கிட்டு இருக்காரு. யாருக்கு வந்த ஆளுன்னு அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வீட்டுல நல்லா படுத்துவார். அதுக்கப்புறம் விடிய கிழமை வேலை கெஞ்சு போயிடுவாரு. புள்ளியில் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு நேரம் செலவிடுவதற்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சரியா? அப்போ பிள்ளைகளோட நேரம் செலவிடணும். எப்படி? நம்ம சொல்றதை கேட்கிற பிள்ளையா இருக்கா, இல்ல நம்ம கிட்ட பேச எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளையா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. 2வது அப்ரிசியேஷன், a word of appreciation.
பாராட்டு வார்த்தைகளை என்ன பண்றாங்க பிள்ளைங்க ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. சரியா? பொதுவா ஆண்களுக்கு சொல்றேன், அப்பாக்களுடைய பாராட்டுகளை யார் அதிகம் விரும்புறா? எதிர்பார்க்கறதா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் உண்டு பண்ணும். சரியா? எந்த பிள்ளை பாராட்ட எதிர்பார்ப்போம்? பாராட்டு வார்த்தை அப்ரிசியேஷன் விரும்பக்கூடிய பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? எப்படி நீங்க எல்லாம் சேலஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா என்னை கொண்டு போய் வீட்டுல இருக்கீங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் ஊர் ஃபுல்லா விட்டு பக்கத்துல தெருவுலாம் காமிச்சு எக்கா புடவை எடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டு இதுல அந்த பொம்பளை பாடு தெரியலன்னு சொல்லி திரும்ப அதை கொண்டு போய் மாத்தி அதுக்கு நடையா நடந்து ஐயோ எடுக்கிறது 200 ரூபாய் சேலை எடுத்துட்டு அதுக்கு 200 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் செலவும் பண்ணிட்டு அதையும் திருப்பி இல்லாம விட்டுட்டு அங்கட கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு பார்த்துட்டு இவர் கூப்பிடுவாரு, எருமை சீக்கிரமா கல்யாணத்துக்கு போன நேரம் ஆயிட்டுன்னு சொல்ல அந்த கோபத்தை இந்தமா பழிது ஏங்க அங்க வாங்க இவரை ஏதோ நினைச்சு உள்ள போக டக்குன்னு கால விட வச்சிருவாங்க, அந்த சுருக்கம் கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். இவரும் அதை என்ன பண்ணுவாரு, அதே தெரியாம தவக்கு கால கீழே சுருக்க எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம எருமைன்னு சொன்ன வார்த்தைக்கு கால விட வைக்கிறதுங்கிறது தெரியாம நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப சேலையை கட்டிட்டு முன்னாடி நின்றுட்டு கண்ணாடி விட்டு வெளியே வராம இருக்காங்க ஒரு அம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாராட்ட எதிர்பார்க்குது. எம்மா தாய் நீ நல்லாதாம்மா இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழகு போல இறங்கி இருக்கும். இல்லைன்னா கண்ணாடியில உள்ள ரசம் அவனும் போய் சேர்ந்தாலும் இந்த அம்மா வராது. இதே மாதிரி உங்க பிள்ளைகள் இருக்கா, கண்ணாடி முன்னாடி இருந்து பிறகு பிரிக்கிட்டு இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம்? பிரிச்சு மூஞ்சி ஃபுல்லும் ஆக்கிறாங்க, அது மூஞ்சி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா இல்லையா? கொண்டையை கட்டிட்டு முன்னாடி கூட பின்னாடி கூட அது கொண்டே இல்ல துவையல் கொண்டேன்னு பெரிய டவுட்டா இருக்கா இல்லையா? 6 அடி கூந்தல் இன்னைக்கு என்ன இருக்குது, துவையல் கொண்ட மாதிரி 6 அடிக்கு வந்துருச்சா இல்லையா? தலையை சீவிட்டு கொண்டே பின்னாடி போட்டா கூட வந்து திருப்பி பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அதை போட்டு சீவி எடுத்து கண்ணாடி முன்னாடி இருக்கும். அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பாராட்டு வார்த்தை எதிர்பார்க்கிறார்கள். எந்த பிள்ளை செல்ல எடுத்துட்டு செல்ஃபியா எடுத்து தீக்குதோ அந்த பிள்ளை என்ன பண்ணுது? தன்னை பாராட்டுவதை விரும்புகிறது என்று அர்த்தம். நீ செல்லும் கைமாவே இரு, இந்த போட்டோ எடுத்து இப்ப யாருக்கு அனுப்ப போறேன் இப்படிங்கிற வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலா அவர்களை என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பாராட்டு. எப்படி பாராட்டணும்? வாவ் சொல்லுங்க, வாவ். நம்ம கணவன்மார்கள்லாம் வேன் சொல்லுவாங்க, அழகோட சமைச்சு கொண்டு போய் முன்னாடி நீட்டினா வேன்பா. இதனாலே பெரிய பஞ்சாயத்து வந்துடும். வேன் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வாவ். துக்கத்தை கூட பாப்பா தூக்கலா சொல்லுற மாதிரி இனிமே அங்க அடுப்புல பாடு காஞ்சி தீஞ்சா கூட வாவ் என்ன ஒரு தீஞ்ச வாசனைன்னு சொல்லுவோம். ஏன்? நீங்க அவங்களுக்கு சுவையா சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நல்லா இருக்குமான்னு சொல்லியிருப்பான். இல்லைன்னா ஆடு மாடு கலந்து தண்ணியை குடிச்சிட்டு போற மாதிரி நீங்க சோற வைக்கணும் சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருப்பான். எனக்கு ஆடு மாடு கலந்து தண்ணியை குடிச்சிட்டு உன்னாக்கு சூப்பர் சொல்லியிருக்கா ஏன் சொல்றது இல்ல? வீட்டுல உள்ள ஆம்பளையால இப்ப எப்படிதான் இருக்காங்க? எப்படிதான் இருக்காங்க? அப்படிதான் இருக்காங்க. எங்க உங்க வீட்டாளங்க அது எங்க பேருக்கு யாரு நம்ம மக்களே எப்படிதான் சொல்றாங்க? அது இதுன்னு கிட்டத்தட்ட ஆடு மாடு ரேஞ்சுக்கு ஆகிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் உண்டு பண்ணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க ஸ்நாக் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்? சட்டை பைக்கிட்ட பார்க்கும், பர்ஸை பார்க்கும், இல்லைன்னா பிக் ஷாப்பரை பார்க்கும், பர்ஸை பார்க்கும். இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனோம்னா பிள்ளைங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதான் வாங்கிட்டு வந்தேன், இதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி குடிப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கறது என்னது? ஸ்நாக்ஸ், கைண்ட் ஆஃப் கிஃப்ட். ஊருக்கு போனீங்களா, தீபாவளிக்கு போனீங்க, எதாவது வாங்கிட்டு வந்தேன், மாமா ஏதாவது தந்தாங்களா, சித்தி தந்தாங்களா, சித்தப்பா தந்தாங்களா, இப்படி கேக்குறாங்களா? எனக்கு ஏதாவது தருவியா, நான் இதை செஞ்சு எனக்கு தருவியா அப்படின்னு கேட்பாங்களே. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கொடுக்கல் வாங்கல அன்பை பரிமாறி அவர்களிடத்திலே நீங்கள் அந்யூன்யமாக வேண்டும். செய்வீர்களா? நம்ம மிரட்டும். என்னன்னு மிரட்டும்? அவன் சொல்லிடுவான், ஏமா சில்லறை யாருக்கு கடையில் போய் 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கணும், 2 ரூபாய்க்கு தான் ஜாமான் கருவேப்பிலை வாங்கிருக்க வேண்டியிருக்கும். இது 8 ரூபாய் சில்லறை யாருக்கு? ஆட்டையை போட்டுருமா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை எதிர்பார்க்குது? இந்த பிள்ளைகளுடைய இந்த அன்பு மீட் அவுட் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? அக்கா கூட ஸ்நாக்ஸ தெரியாம ஆட்டையை போடுறது, இந்த மாதிரியான நடத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அடுத்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லவே வேண்டாம், நேரே விளக்குமாறு எடுக்கும், வீட்டை பிறக்கும், பாத்திரத்தை கழுவும், அப்பாடா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து படிக்கும். பாத்தீங்களா? அப்படி எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்காங்க? வெரி குட். இந்த பிள்ளைய தான் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா இருக்கிற அவன் பாரு, லட்சுமி மோளை பாரு, வந்த உடனே அழகு போல எடுத்த அம்மாவுக்கு என்னமா செய்து பாரு, செய்தா சொல்லுவாங்களா இல்லையா? இது சில பிள்ளைகளுக்கு இயல்பாக. சில லேடிஸுமே பாத்துக்கிட்டு நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க அவங்க சாப்பிடணும், விருந்துக்கே போனாலும் யார் சாப்பிடணும், அவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. நிறைய கிச்சனுக்கு போயிட்டு கையங்களும் பாத்திரங்கள எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு சில குணங்கள். சரியா? அப்ப இவங்க எல்லாம் எதுல எக்ஸ்பர்ட்? ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஹெல்ப் பண்றல, அம்மா பாவம், அம்மா கஷ்டம், அம்மாவுக்கு வெண்ணி கொடுக்க, அம்மாவுக்கு தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க, கடைக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்க, இல்ல இவங்களை கூப்பிட்டு எங்கேயா போய் டிராப் பண்ணிட்டு வர, இது எல்லாமே செஞ்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் செய்ய வருது. சிலர் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்காரர் இருந்த ஏன் அந்த ரிமோட் எடு, ஏன் அந்த பேனா போடு, ஏன் அந்த டீ போடு, சூடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்களா? இதே மாதிரி சில பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க அந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸை செய்வீங்களா?
லாஸ்ட் ஒண்ணுதான் என்னது, ஒட்டுப்புள்ளி. ஒட்டிட்டு உரசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டு உரசிட்டு இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிமா சண்டை போடணும். அந்த அடிப்படி சண்டை போடக்கூடிய குரூப் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன எதிர்பார்க்காங்க, டச், ஸ்பரிசன்னு சொல்லுவாங்க, அரவணைப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோவப்படுவான் பையன், மூக்கத்தனமா இருப்பான், அடிக்க பிடிக்க இருப்பான். எங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு தலையை தரைய விடுங்க, அப்படியே பசுமா அந்த பயிரை போட்டு விளக்குமா தலை சாத்தி அவ்வளவு சாபக்கேட போட்டு ஏன்னா எதுக்கு இருக்க உருப்பதற்கா இருக்கன்னு சொல்லி யோகம் கட்டி அனுப்பது கூட கருத்து சொல்வதற்கு சமம் சொல்லுவோம். வெறுமனே தட்டி கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு தைரியம் வரும்னு சொல்லுவோம். கை கொடுக்குற அப்படி ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுலே அவ்வளவு போல்டா கட்ஸா இருக்கும். ஓகேவா? அப்ப எதை எங்க எப்போ எப்படி யாருக்கிட்ட செய்யணுமோ அதை அங்க அப்படி அப்பப்போ செஞ்சீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க யார் கைக்குள்ள இருப்பாங்க. சரியா? இதை பிள்ளைங்கிட்ட மட்டும் செய்யறது கிடையாது. புருஷத்தையும் சொல்லணும், கணவர்த்தையும் செய்யணும், கணவர் மனைவிக்கும் செய்யணும், மாமியார்கிட்ட என்ன பண்ணணும், நார்கிட்ட என்ன பண்ணணும், பாசமா நிரூபிக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ். ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க வீட்டுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட பேசுற காலத்துல நான் தனியா இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்குது, எனக்கு தனியா இருக்கும்போது அழுகையா வருது, என்னடா வாழ்க்கை இருக்க வேண்டாம் பேசாம செத்துக்கலாமான்லாம் தோணுது. சின்ன பிள்ளைங்க கொஸ்டின் மட்டும் சொல்ல பண்ண சொன்னா அப்படி எனக்கு பயங்கரமா போகுது, டென்ஷன் வருது, எரிச்சலா இருக்கு, கத்திடுறேன், என்னால இருக்க முடியல, எனக்கு அந்த வீட்டுல போறதுக்கே என்ன பண்ண முடியும், விருப்பம் இல்லை, எங்க வீட்டுல போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கவனிக்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சின்ன 5 விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே நல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். சரியா? இந்த 4ஐ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5ஆவது விஷயம் இதெல்லாம் பிள்ளைங்க கூட நேரம் செலவிட வேண்டும். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கணும், செவி கொடுத்து கேட்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். செவி கொடுத்து யார்கிட்ட கேட்கணும், பேசக்கூடிய பிள்ளைகிட்ட. சரியா? இன்னொரு பிள்ளை என்ன பண்ணும், இதை யாருமே பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகிட்ட நீங்க வார்த்தைகள் வடிவில் நேரம் செலவிட வேண்டும். சரியா? சில பிள்ளைகள் எங்கேயாவது கூட்டு போங்கன்னு கேட்கும், ஆளாத ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தா போதும். அடுத்து 2வது பாராட்டம். பாராட்டம். சரியா? எப்படி பாராட்டணும், சூப்பர் சூப்பர் செம்ம அப்படியா. சரியா? இந்த எக்ஸைட்மெண்ட் நீங்க காமிச்சாதான் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட நெருக்கமா வருவாங்க. ஆனா உணர்வுபூர்வமா உண்மையா இருந்தா உங்க பிள்ளைங்க நம்ம இல்லைன்னா உங்க பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடும். ஓகே? 3வது விஷயம் என்னது, அரவணைப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? என்னது அரவணைப்பு? அரவணைப்பு தான் என்னது, எப்பவும் கையில இருக்கும். சில பிள்ளைங்க பாத்தீங்களா அப்படி இப்படி ஒட்டிட்டு அம்மா தள்ளி இல்லை, எதுக்கு சேர வீட்டுக்கான் கசைக்கிறவன் சட்டை அப்பா என்ன வெள்ளை சட்டை போட்டு சேட்டைகள் சில சட்டைகளே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துகிறது. இவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா பிள்ளை என்ன பண்ணிடலாம், மேல ஏறலாம். கை குழந்தையா இருந்தா தாய் பிள்ளை யார்கிட்ட கொடுத்துருமா, அம்மா டைமா நீ பிள்ளை வச்சுக்கமா, ஏன் இவங்க புது செலவு இருக்காங்க. அடுத்து 3வது டச், ஸ்பரிசம். ஒட்டிக்கிட்டே இருக்கிறது, அரவணைப்போடு இருக்கிறது, தலையை தடவுறது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஊட்டி விடுங்க. அடிக்கிறதா இருந்தா கூட கம்பு செடிக்காது, கையை செடிங்க. சில பிள்ளைங்களுக்கு அந்த டச் ரொம்பவே முக்கியம். இதை ஃபீல் பண்ணதான் பிள்ளைங்களுக்கு என்ன வரும், குட் டச், பேட் டச், டோன்ட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். they will never touch others. யாரையும் தொட மாட்டாங்க, யாரையும் தொட விட மாட்டாங்க. சரியா? பிள்ளைங்களுக்கு குட் டச் முக்கியமா, பேட் டச் முக்கியமா? என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், குட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, பேட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, இல்ல டோன்ட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா? நெவர் டச், நெவர் டச். வெறும் தொடுதல் என்ன ஆயிரும், மாற்றத்தை உண்டு பண்ணி விடும். சரியா? எவ்வளவு படங்கள் பாக்குறோம், லவ் ஃபெயிலியர், சூசைட் பண்ணிட்டு இருப்பான், கவலைப்படாத தட்டிலே அவர் கொடுத்துருப்பாரு, நெஞ்சில வச்சிருப்பாரு, லவ் எங்க மாறிடும், ஆயுள் எங்க மாறிடும், மாறுதா இல்லையா? அதனால தொடுதலுக்கு அவ்வளவு பவர் உண்டு. பைபிள் கடவுளை சொல்லுவாரு, என்ன யாரோ தொட்டாங்க, வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டதுன்னு சொல்றாங்க. பவர் ஆஃப் டச். இதனால டீச்சர்ஸ் பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆசிரியருக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பண்ணணும் இருப்பாங்க. எம்மா நீ டீச்சர் முருள் தட்டி விட்டாங்க தெரியுமாப்பான்னு அந்த பிள்ளை என்ன பண்ணும், குதிக்கும். அந்த பிள்ளைகிட்ட நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உட்கார வச்சு கொலையடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொன்னாலே. சரியா? அதனால பிள்ளைங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களை மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பாக இருப்பார்கள். அந்த டச் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்நாக்ஸ், கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிள்ளை நல்லா வருது, ஒரு விஷயத்தை செய்து பாராட்டு முயற்சி பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நம்ம பெற்று வச்சிருக்கிறது ஆலமரம் கிடையாது, முருங்கையும் வாழையும் தான். லேசா ஒரு கொப்பை ஏறணும்னு ஒரு முருங்கையை பறிக்கிறதுக்குள்ள முறிஞ்சு விடுது, விழுந்துதான் இல்லையா? அந்த கண்டிஷன்ல தான் பிள்ளைங்க பற்றி வளர்ந்துருக்கோம். அதனால நம்ம பிள்ளைங்க வாழை மாதிரி முருங்கை மாதிரி தான் இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும், அவங்களுடைய ஜீன் என்ன, உங்களோட ஜீன் தான் இருக்கும், உங்களுடைய அறிவு நாலேஜ் தான் இருக்கும், உங்க கணவனுடைய நாலேஜ், உங்க மனைவியோட நாலேஜ், அறிவுகள் தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு உங்களுக்கு என்ன வரும், நம்மளால முடியாது என்ன, அந்த விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஊக்குவிக்க வேண்டும். ஓகே? அடுத்து
act of service, பணிவிடைகள். Okay, spending time, a word of appreciation, touch, gift, வேற act of service. ठीक है, இந்த அஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் செலவிடுதல், பாராட்டு வார்த்தை, பணிவிடைகள், பரிசுகள், டச் டச் தொடுதல், அரவணைப்பு, ஸ்பரிசம். யாரோ ஒருத்தங்க இந்த அஞ்சு மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பிள்ளைங்களுக்கும் வகுப்படுறதுக்கு அப்புறம் எவ்வளவு தெரிஞ்சு சொல்லிடின்னு சொன்னா என்ன பண்ணுது, உங்களே மாதிரிதான் க்ளோஸ்அப்புக்கு ஆடு கொடுக்குது. என் பல்லு நான் நல்லா இருக்கா பாருங்க, இந்த மஞ்சக்கார படிச்சிருக்கான், என் பல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, டாக்குன்னு இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா பெஞ்சில. ஏன் உங்ககிட்ட அந்த உந்து சக்தி இல்ல, உங்ககிட்ட அந்த எனர்ஜி இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு சொல்லணும், தெரிஞ்ச எதையாவது சொல்லுவோம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம், அப்படிங்கிற விஷயங்கள் என்ன இல்லை உங்கள்கிட்ட இல்ல. கூட்டத்தோட இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க மார்க்ல பாத்தீங்களா, கீழே போட்ட பார்த்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு 10th 490 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் 480. எப்படி எடுத்துருக்காங்க பாத்தீங்களா? யாரோட பிள்ளைகள்? உங்க பிள்ளை, உங்க பிள்ளைங்க தானே. அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு கடவுள் எவ்வளவு தாழ்ந்து கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த தாளந்த இவங்க அந்த 10 மணி நேரத்துல எப்படி வெளியே கொண்டு வராங்க பாத்தீங்களா? அப்ப படிப்போடு சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அதுபடி உங்க பிள்ளைங்க வளரணும்னா அவங்க இடத்துல அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பிள்ளைய பெற்றாச்சு, யார் வளர்த்து, யார் சேர்த்து கொடுப்பா? 1 வருஷத்துக்கு உங்க அம்மா. அப்படின்னா பிள்ளைய பெற்றாச்சுன்னா அந்த 1 வருஷம் நடக்கிற தவழ்றது வரைக்கும் அம்மா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 3 வயசுக்குள்ள யாரை விட்டுறணும், ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டணும். அவ்வளவுதான். அப்பாதான் நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன நான் சம்பாதிக்க காசு தரேன், என்ன வேணாலும் பாக்குறேன்னு சொல்லி இருக்கா? அப்படி இருக்கோட பிள்ளைங்களோட நேரம் சொல்லுங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசமா இருக்கிறீங்க. இனிமே யாரும் வீட்டம்மாவோ வீட்டுக்காரோ ஏன் அப்படி ஆவேசப்படுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஆசமா இருக்கீங்க. சொல்லுங்க, ஏமா இப்படி ஆவேசப்படுறேன்னு சொன்னா அடிய பிடிமா, நீ ரொம்ப ஆசமா இருக்கம்மா, நீங்க ரொம்ப ஆசமா பேசுறீங்கன்னு சொல்லி. ஓகேவா? என்ன சொல்லுங்க, எங்கே, ஏன், எப்படி, எதற்கு, யார், யாரிடம், இதைத்தான் பேசணுமா? யாருக்கிட்ட? பிள்ளைங்க. எப்படிமா, எதுக்குமா, எதுக்கு பென்சில் கொடுத்தாங்க, எதுக்கு ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க, எதுக்கு ஒன்னு இந்த போட்டிக்கு சூஸ் பண்ணாங்க, நீ எப்படி பண்ண போற, எப்ப பண்ண போற, எங்க வச்சு பண்ண போற, இப்படி என்ன பண்ணும்? இப்படிதான் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணும். படிச்சியா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணிடும்? ஆமா. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இல்லைன்ற. அதுக்கப்புறம் நம்மளால ஏதாவது பேச முடியுமா? முடிஞ்சு போச்சு, வாய் அடைக்கணும். அப்ப பிள்ளைங்க உங்களுடைய வாய் அடைப்பதற்கான கேள்விகளை கேட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க உங்க கூட ஆத்மார்த்தமா பேசி பழகுவதற்கு தகுந்தாப்புல உள்ள கேள்விகளை கேட்டு உரையாடலை நகர்த்தி செல்ல வேண்டும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான அறிவுரைகள் கேட்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜேபி மைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜேபி MINDZ அப்படிங்கிற சேனல்ல இந்த மாதிரியான ஒரு சில வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதை நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.